இன்னைக்கு நம்ம ப்ளீச் 1000 இயர் பிளட் வாரோட 15th எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட ஓபனிங்ல அந்த ஜூகிராம் இருக்கிறான்ல, அவன் இந்த எலைட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் ஒண்ணா உட்கார வச்சுட்டு பேசிக்கா அந்த கேப்டன்ஸோட பான்காயை வந்து புடுங்கினது அப்படிங்கறதுக்கான ரீசன் வந்து அவங்களோட பான்காயை புடுங்கினதுக்கு அப்புறம் மேபி பான்காய் இல்லாமல அவங்களால வந்து சண்டை போட்டு ஜெயிக்க முடியும், அவுட் ஆஃப் லக் அவங்களோட பான்காயை கூட நம்ம கிட்ட இருந்து திருப்பி அவங்களால எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு விதமான நம்பிக்கை வந்து கிடைக்கும். அந்த ஒரு நம்பிக்கை எல்லாத்தோட சேர்த்து அவங்களே முடிக்கிறதா நம்மளோட ஒரு பிளானா இருக்க போது அவங்களோட பான்காயை பயன்படுத்தியோ இல்ல உங்களோட பவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியோ. ஆனா நம்ம எம்பரர் யூவோவா சொன்னதை மறுபடியும் சொல்றேன், கண்டிப்பா நம்மளோட எதிரியை நம்ம வந்து ஒட்டுமொத்தமா அழிக்கிறோங்க போது சீன் கட் ஆகுது. பார்த்தா பிரசன்ட்ல அந்த சோல் ரீப்பர்ஸ் இருக்கிற இடத்தையே வந்து கம்ப்ளீட்டா அந்த யூவோவா அவனோட பேலஸை கொண்டு வச்சிருப்பான்ல. அப்போ நம்ம ஸ்குவாட் 13ஓட கேப்டனான அந்த ஷீரோங்கிறவன் வந்து வேற ஏதோ இடத்துல மெடிடேட் பண்ணிக்கிட்டு இருப்பானா. அவங்ககிட்ட அவனோட ஆபீசர்ஸ்ல வெளியே என்ன நடக்குதுன்னு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் நம்ம ஹெட் கேப்டன் ஷன் இருக்கிறாருல, சோ அவரு அவனுக்கு திருப்பி வந்தானுங்க அப்படின்னு அவனுக்கு ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு சில ட்ராப் எல்லாத்தையும் வந்து நான் செட் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா நம்ம இடத்தையே கம்ப்ளீட்டா எடுப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு யோசிக்கும் போது அந்த யூஹாவும் இஷிடாவும் ஒரு இடத்துல இருப்பாங்களா. அப்பதான் யூஹாவா சொல்லுவான், சோ பேசிக்கா 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு சண்டை வந்து நடந்துருக்கும்ல, அதுக்கப்புறம் குயின்சிஸ் எல்லாருமே வந்து இருக்கிற இடம் இல்லாம போயிருப்பாங்க. ஹியூமன் வேர்ல்ட்ல தான் இருக்கிற குயின்சிஸ் மிச்சமானவங்க எல்லாருமே வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்களோ அப்படின்னு மத்தவங்க எல்லாரும் சோல் ரீப்பர்ஸ் எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. பட் சோல் ரீப்பர்ஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த இடம் இருக்குதுல, இதுக்கு அடியில் இருக்கிற ஒரு ஷேடோஸ்ல தான் அவங்களுக்கான ஒரு இடத்தை வந்து கிரியேட் பண்ணிட்டு இந்த ஒரு 1000 வருஷமா இருந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அவுட் ஆஃப் நோவேர் எங்கேயோ இருந்தாலும் அவங்க வரல, இங்கதான் இருந்திருக்காங்க. இப்பதான் தலையை வெளியே காமிச்சிருக்கானுங்க. அந்த மாதிரி ஈவன் இந்த ஒரு விஷயத்த நாக்வேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல இருக்கும்ல, அந்த இடத்துக்கு ஒரு ஸ்டர்ன்டர் அந்த நாக்வேர் அப்படிங்கிறவன் தான். அவன் போயிட்டு அங்க இருக்கிற அந்த ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பானா. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த ஜூகிராம் இருப்பான்ல, அவன் வந்து நம்ம ஹெட் கேப்டன் ஷன்னை வந்து மீட் பண்றதுக்காக போயிருப்பான். சோ ஷன்னை மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் தான் ஸ்டர்ன்டர்ஸோட லீடர் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது ஓகே ஓகே என் பேர் வந்து ஷன், நான் இப்போ இந்த ஹெட் கேப்டனா இருக்கிறேன், இப்போதான் அப்பாயிண்ட் பண்ணாங்க, மேபி உனக்கு தெரியாம இருந்திருக்கலாம் இல்லைன்னா உனக்கு தெரிஞ்சிருந்திருக்கும், அதனாலதான் என்ன மீட் பண்றதுக்காக டைரக்டா வந்திருக்கே என்னெல்லாம் கேட்க. ஆமா எங்களோட எம்பரர் அமைதியை ரொம்ப விரும்புவாரு, அதனாலதான் எங்களோட எதிரிய கூடிய சீக்கிரம் முடிக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்ல. இன்னொரு பக்கம் அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கிற இடத்துல அந்த நாக்வர் அப்படின்னு ஒருத்தன் வந்திருப்பான்ல, அவனுமே சண்டை ஆரம்பிக்கலான்னு பார்க்கும்போது அப்ப நம்ம மயூரி அவரோட ரூம் விட்டு வெளியே வர்ற அப்படியே பல மின்னிக்கிட்டு இருக்கிறான் தலைவன். சோ சொல்றேன் அந்த மாதிரி நான் நீங்க முதல்ல வரும்போதே நோட் பண்ண ஏதோ சம்திங் ஷேடோ வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னு. சோ எந்த ஒரு ஷேடோவும் உருவாக கூடாதுன்னு தான் நான் என் ரூமையே வந்து இந்த அளவுக்கு லைட் பண்ணிருக்கேன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே இடத்துல வெளியில பார்த்தா அந்த ஸ்டோன் ரிட்டர்ஸ்ல இருக்கிறானுங்களா, அவனுங்க இருக்கிற எல்லா சோல் ரீப்பர்ஸையுமே வந்து பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்களா. சோ அப்ப அங்க இருக்கிற சில பேரை வந்து ஒருத்தன் உள்ள போந்து காப்பாத்துறான். வேற யாரு நம்ம ஹிட்சுகாயா தான். அப்ப அந்த ஹிட்சுகாயாவை எதிர்த்து பாஸ்பி அப்படிங்கிற ஒரு ஸ்பைக் மண்டையை வந்து நிக்கிறான். அவன் வந்து ஃபிளேம்ஸ் எல்லாம் பயன்படுத்த இப்போதைக்கு நம்ம ஹிட்சுகாயா கிட்ட ஷீகாய் மட்டும் தான் இருக்கு. அவனால ஐஸ் ரொம்ப கம்மியா தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சோ ஐஸ் வெர்சஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்பி அந்த இடத்துல கொளுத்தி விட்டுட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் இங்க அந்த ஃபூயோட லூட்னட் இருக்கிறான்ல, அவனோட தங்கச்சியோட இருப்பானா. பார்த்தா அங்க இருக்கிற நடக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு அவனோட தங்கச்சி வந்து பயங்கரமா பயந்து போகும்போது லைக் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஓகே ஃபைன் கவலைப்படாத. பட் இருந்தாலுமே அண்ணன் வந்து இந்த இடத்துல ப்ரொடெக்ட் பண்றதுக்காக சண்டையில வந்து இறங்கி ஆகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு ஸ்டர்ன்டர் வரான். இவன் தான் அந்த ஃபூயோட பான்காயை புடுங்கணும்னா இருக்கும். இங்க இட்சுகாயாவும் அந்த பாஸ்பியும் அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்களே. அப்ப பார்த்தா நம்ம இட்சுகாயா கிட்ட ஆப்வியஸ்லி பான்காய் வந்து கிடையாது. சோ அதனால வேற வழி இல்லாம அந்த ராங்கிக்கு இருக்கிறாள்ல, சோ அவளோட பிளேட கம்ப்ளீட்டா ஒரு ஆஷா ஒரு சாம்பலா வந்து மாத்தும் போது அந்த சாம்பலுக்கு மேல நம்ம இட்சுகாயா அவனோட ஐஸ வந்து படர வைக்கிறானா. அது மூலமா அந்த பாஸ்பி அவனோட ஃபிளேம்ஸ் வந்து பயன்படுத்தும் போதுமே இட்சுகாயா மேல அது வந்து லைக் பட மாட்டேங்குது. அந்த ஒரு ஐஸ அவனால பிரேக் பண்ண முடியாம போக அது எப்படி நடக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ராங்கிக்கும் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாள. அப்பதான் இட்சுகாயா யோசிக்கிறான், இங்க இருக்கிற மத்தவங்களோட ஷீகாய்க்கும் பான்காய்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஆனா என்னோட ஷீகாய்க்கு பான்காய்க்கும் வந்து பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. ரெண்டுமே ஐஸ வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பட் கம்பேரிட்டிவ்லி பான்காய்னால என்னால அதிக ஐஸ வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கும்போது கம்மியான ஐஸ வச்சுட்டு எப்படி சண்டை போறது அப்படிங்கறத நான் இவ்வளவு நாளா கத்துந்திருக்கேன். அதை வச்சுதான் உன்னை அட்டாக் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அந்த ஐஸ வந்து அப்படியே ஓபன் பண்ணி அந்த பாஸ்பியா கம்ப்ளீட்டா ஷார்ப்பான கிறிஸ்டல்ஸ் மூலமா பயங்கரமா அட்டாக் பண்றான். இங்க ஹெட் கேப்டன் ஷன் அட்டாக் பண்றதுக்காக அந்த ஜூகிராம் வந்திருப்பான்ல, அப்போ நம்ம நனோவை பார்த்தா மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஷீல்டை வந்து கிரியேட் பண்ணிருப்பாளா. அந்த ஜூகிராம்னால அதை பிரேக் பண்ண முடியாது. அப்பதான் அந்த நனோவை வந்து சொல்றா, சும்மா ஒண்ணு இந்த இடத்துல நான் லூட் நட்டா ஒன்னும் மாத்தல, நான் ஒன்னும் மத்தவங்க மாதிரி பயங்கரமா ஃபைட்டிங்ல வந்து பெரிய ஆள் கிடையாது, ஆனா மேஜிக் என்னால சூப்பரா பயன்படுத்த முடியும். நீங்க வந்தீங்களா உங்களோட ஸ்பிரிச்சுவல் பவர் அது எல்லாத்தையும் போனோட நீங்க வரும்போது அனலைஸ் பண்ணி உங்களை எப்படி சீல் பண்ணும் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் தான் நான் வந்து கண்டுபிடிச்சு வச்சிருந்திருக்கேன், அதை தான் இப்போ பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மேஜிக்கல் பேரியரை யூஸ் பண்ணி அந்த ஜூகிராம அதே இடத்துல ஹோல்ட் பண்ண. இன்னொரு பக்கம் அந்த ஃபூயோட லூட்னட் இருப்பான்ல, அவனை வந்து அட்டாக் பண்றதுக்காக அந்த இடத்துல ஒரு ஸ்டோன்டர் வந்து இருப்பானா. அவன் எவ்வளவு நேரமும் அந்த ஃபூய் வந்து எங்க இருக்கிறான்னு கேட்டு அவன் பதில் சொல்லாதங்காட்டி அவனோட தங்கச்சி வந்து போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லி நினைக்க பார்த்தா அவளுக்கு
போட்டு குளுக்க வேண்டிய அடி வந்தா வாங்குறானா இருந்தா மாட்டேங்களேன்னு சொல்லி ஒரு மிஷின் கன் எடுத்து அவனை போடலான்னு பார்க்க ஃபயர் பண்ணுவான். பட் டக்குன்னு பார்த்தா அது வந்து உடைஞ்சு போயிடும். என்னன்னா அந்த இடத்துக்கு ஃபூயி வந்துருவான். பிளஸ் அவளை சுத்தி சம்திங் ஏதோ காத்து வந்து பயங்கர வேகமா நகுந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்க அது ஒரு விதமான டெக்னிக்கா இருக்குமாமா. பரவாயில்லையே போனடா யூஸ் பண்ணல. இவ்வளவு ஷார்ட் பீரியட்லயே அதை வந்து நீ மாஸ்டர் பண்ணிருக்க அப்படின்னா ஸ்டெல்த் ஃபோர்ஸோட கமாண்டர் அவனை வந்து சும்மா போடலங்கும் போது ஆமா சும்மா போடலதான்னு சொல்லிட்டு டக்குன்னு உள்ள இறங்கி அந்த ஸ்ட்ராண்டரை பயங்கரமா வந்து டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க. அதே நேரத்துல ரிசர்ச் லேப்ல இருக்கிற நம்ம நாக்வார் இருக்கிறான்ல அவன் ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிற மயூரிய பார்த்துட்டு அப்படியே பயங்கரமா அனலைஸ் பண்ணி சரி இது வேலைக்கு ஆகாது உன்னை போட்டு தள்ளணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளவு டைம்ல வேஸ்ட் பண்ண எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லி அங்கிருந்து போகும்போது மயூரி எதுவும் பண்ண மாட்டானா ஏன்டா எதுவும் பண்ணாம இருக்கிறான்னு கேட்க நீ சொன்ன அதே பதில் தான் எனக்கும் கூட சண்டை போடலாம் இஷ்டம் இல்ல எனக்கும் கூட ஸ்பிரிச்சுவல் பவர் எல்லாத்தையுமே வந்து ரிசர்ச் பண்ணி ஆகணும் அதனால அவங்க கூட சண்டை போட மாட்டேன் எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பான். ஹிட்சுகாயா ஐஸால அந்த பாஸ்பியை வந்து ஃப்ரீஸ் பண்ணான்னு பார்த்து இருப்பான்ல ஆனா அந்த ஐஸை மொத்தத்தை அப்படியே உருக்கிட்டு அவனை திருப்பி அட்டாக் பண்ணான்னு வரும்போது மறுபடியும் ஹிட்சுகாயா ஒரு பெரிய ஒரு ஐஸாலான வாளை வந்து கிரியேட் பண்ணுவான். இது அடிக்க எனக்கு ஒரு ஃபிங்கர் போகுதுன்னு சொல்லி அந்த இடத்துல ஏதோ பிளாஸ்ட் மாதிரி பயன்படுத்த ஹிட்சுகாயோட செஸ்ட்லயே அட்டாக் கொடுக்குது. இங்க ஃபூயுமே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான்ல பார்த்தா அந்த ஒரு ஸ்டோனடர் அப்படியே அடிச்சு தூக்கி எறியும் போது அது திருப்பி எந்திரிச்சு வருமா இன்னும் நீ மூச்சு விடுறியான்னு கேட்க சாரிப்பா நான் மூச்சு விட மாட்டேன் நான் ஒரு மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஃபூயி சண்டை போட்டா அவ யூஸ் பண்ண டெக்னிக் எல்லாத்தையுமே பார்த்துட்டு உங்ககிட்ட இருந்து ஆட்டை போட்ட பான்காயை உனக்கு எதிராக யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லி எஸ்கேப் ஆக நினைச்ச ஃபூயை பிடிச்சி அவளோட ஷீகாயை வந்து டேமேஜ் பண்ணி அதே இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட் ஏற்படுத்த இதை கவனிச்சு அந்த ஜூக்ராம் இருக்கிறான்ல அவன் நனோவோ கிட்ட சரி நீங்க கிரியேட் பண்ண இதே மாதிரியான பேரியர் இதை வந்து வேற யாருக்காவது சொல்லி கொடுத்தியான்னு கேட்க இல்ல இதை மாஸ்டர் பண்றதுக்கு எனக்கு வந்து கரெக்டா டைம் இருந்துச்சுன்னு சொல்லுவாள நீ சொல்லி கொடுக்கலையா அப்படின்னா சரி கண்டிப்பா மத்தவங்க எல்லாருமே சாக போறாங்கம்மா. இங்க ஹிட்சுகாயாவை அந்த பாஸ்பி அட்டாக் பண்ணி இருப்பான்ல அதுக்கப்புறம் ஹிட்சுகாயா அங்கிருந்து தட்டு மாதிரி போகலான்னு பார்க்கும்போது இவன் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பானா டக்குன்னு ஒரு பாயிண்ட்ல ஃபுல்லா சுத்தி பனியா இருக்க மறுபடியும் அவன் ஃபயரை யூஸ் பண்ணி கிளீன் பண்ணிடுறான். என்னடா மவனே இங்கிருந்து போகலையான்னு கேட்கும்போது சைட்ல ஒரு ட்ராப் வந்து செட் பண்ணியிருக்கான். பட் எவ்வளவுதான் ஐஸ் வந்தாலும் அந்த ட்ராப் அவன் அசால்ட்டா உடைச்சிட்டு வந்துட்டு இன்னையோட நீ முடிஞ்சிடான்னு சொல்லி அவன் அட்டாக் பண்ணிட்டு அவனை போட்டு தரலாம் அப்படின்னு போகும்போது அப்ப அந்த இடத்துக்கு இன்னொரு ஒரு ஸ்டோன் ரிட்டர் வந்துட்டு ஆமா யாரு எந்த கேப்டனோட பான்காயை வந்து எடுத்தாங்களோ அவங்களே தானே அவங்க வந்து போட்டு தள்ளணும் அப்படின்னு ஆர்டர் இருக்குது அதுக்கு நம்ம வந்து ஒத்துக்கிட்டோம் தானே அப்புறம் எப்படி பண்றேன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் நம்ம ஹிட்சுகாயாவை போட்டு தள்ளுறதுக்காக வர இந்த மாதிரி ஃபூயும் சரி ஹிட்சுகாயும் சரி தோத்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த மயிரி இருக்கிறான்ல அவனால சென்ஸ் பண்ண முடியுது அச்சா என்னால மட்டும்தான் இப்ப இங்க பான்காயை பயன்படுத்தாம ஒரு ஸ்டோன் ரிட்டர் வந்து எடுத்து நிக்க முடியுது போல மத்தவங்க எல்லாருமே அப்படி இல்லைன்னு நினைக்கும் போது அப்ப கரெக்டா நம்ம உரஹாரா இருக்கிறான்ல அவன் மயூரிய கான்டாக்ட் பண்ணிட்டு எப்படி மத்தவங்களோட பான்காய் வந்து திருப்பி எடுக்கிறதுங்கிற அந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லுவானா அங்க சீன் கட் பண்ணி இங்க நம்ம ஹீரோ ஏதோ ஒரு இடத்துல வந்து நடந்து போயிட்டு இருப்பான்ல பார்த்தா அவனுக்கு வந்து பயங்கர ஹெவியா ஃபீல் ஆகும் அவனால வந்து அடுத்த அடியை வந்து எடுத்து வைக்க முடியாத மாதிரி இருக்கும் பட் ஸ்டில் எப்படியாவது அந்த ஒரு பவரை வந்து கெயின் பண்ணி ஆகணும் மத்தவங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தால நம்ம ஹீரோ திருப்பி மேல ஏறி போயிட்டு இருக்க அங்கே இந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. So yeah, thank you.